நாட்டின் நலனுக்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அதிபர் தேர்தலில் தான் விலகியது குறித்து அதிபர் ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக மீண்டும் களமிறங்கிய அதிபர் ஜோ பைடன் சில தினங்களுக்கு முன்னர் திடீரென போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். மேலும், ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸை முன்மொழிவதாகவும் அவருக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில், ஜனநாயகத்தை காக்கவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதாக ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தை பாதுகாப்பது அனைத்தையும் விட முக்கியமானது என்றும், அதற்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாட்டின் நலனுக்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையிடம் பொறுப்பை வழங்குவதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்பதால் தேர்தலில் இருந்து விலகும் முடிவை எடுத்ததாக ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார். தேசத்தை அதிகம் நேசிப்பதாகவும் இதன் மூலம் ஜனநாயக கட்சியை ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த 6 மாத காலம் அதிபராக மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தாம் முழு கவனம் செலுத்தப் போவதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். So I've decided the best way forward is to pass the torch to a new generation. That's the best way to unite our nation. There's also a time and a place for new voices, fresh voices, yes, younger voices.